ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் மேக்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டோபாலஜிலேருந்து மாடல் கொஷின்ஸ், பிஜிடிஆர்பியோட மாடல் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ டோபாலஜிலேருந்து கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின், let x equal to ABC and define a collection of the subsets of x as t equal to pi a comma b x then. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது டீங்கிறது நமக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆன்சர் பார்க்கலாம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எக்ஸுங்கிற செட்டுலேருந்து சப்செட் எடுக்கிறாங்க. ஸோ இந்த சப்செட்டில் எக்ஸு பை ரெண்டுமே வந்து இதில் இருக்குதுன்னா டீயில் இருக்குது. எக்ஸும் இருக்குது, எம்டி செட்டும் ரெண்டுமே இதில் இருக்குது, டீயில் இருக்குது. இப்போ நான் சப்போஸ் பை எம்டி செட்டுக்கும் ஏங்கிற செட்டுக்கும் நான் இன்டர்செக்ஷன் போட்டேன் அப்படின்னா இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். எம்டி செட்டுக்கும் ஏபிங்கிற செட்டுக்கும். ஸோ இந்த சப்செட் எல்லாத்துக்கும் நான் இன்டர்செக்ஷன் பார்க்குறேன். இன்டர்செக்ஷன் பார்க்கும்போது பை இன்டர்செக்ஷன் ஏ, அடுத்து பை இன்டர்செக்ஷன் ஏபி, அந்த மாதிரி பை இன்டர்செக்ஷன் எக்ஸு. ஓகேவா? இது எல்லாமே எனக்கு என்னவா தான் கிடைக்கும் அப்படின்னா, இந்த 3 செட்டுக்குமே எனக்கு ஆன்சர் என்ன தான் கிடைக்கும் அப்படின்னா பை. ஏன்னா எல்லாமே இன்டர்செக்ஷன் தான். இன்டர்செக்ஷனுங்கிறப்ப எனக்கு கண்டிப்பாக என்ன தான் கிடைக்கும், பை தான் கிடைக்கும். சேம் எலிமெண்ட்ஸ் தான் நம்ம இன்டர்செக்ஷனில் எடுத்துக்குவோம். ஸோ இங்கே எம்டி செட் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த பை வந்து நமக்கு எதில் இருக்குது, பிலாங்ஸ் டு டீயில் இருக்குது. ஸோ இதே மாதிரி நான் யூனியன் பார்க்குறேன். என்ன பண்ணுறேன், பையோட யூனியன் ஏ. அடுத்தது இது என்ன, இதுக்கு ஈக்குவலாக என்ன வரும், ஏங்கிற செட்டு வரும். யூனியன் பண்ணும்போது ஏங்கிற எலிமெண்ட் மட்டும் தான் வரும். இப்போ இதுவும் பிலாங்ஸ் டு டி தான். அடுத்து அதே மாதிரி பையோட யூனியன் ஏபி போட்டேன் அப்படின்னா அதுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், ஏபிங்கிறது தான் கிடைக்கும். இதுவும் பிலாங்ஸ் டு டி தான். நெக்ஸ்ட்டு பை யூனியன் எக்ஸ் போடுறேன். ஸோ எக்ஸுங்கிற செட்டு தான் கிடைக்கும். இந்த எக்ஸுங்கிற செட்டும் பிலாங்ஸ் டு டி தான். சேம் அதே மாதிரி ஏ யூனியன் ஏபி போட்டேன் அப்படின்னா ஏபின்னு கிடைக்கும். ஓகே தானே, ஏபின்னு கிடைக்கும். இதுவும் பிலாங்ஸ் டு டி. அதே மாதிரி ஏ யூனியன் ஏபி யூனியன் எக்ஸ், மூணுக்குமே யூனியன் போடும்போது எனக்கு எக்ஸ் கிடைக்கும். இதுவும் பிலாங்ஸ் டு டி. ஸோ இந்த மாதிரி எனக்கு இன்டர்செக்ஷன் யூனியன் எல்லாமே வந்து அதே செட்டில் இருக்கும்போது நான் அந்த செட்டு எக்ஸு கமா டிங்கிற இந்த செட்டை என்ன சொல்லுவேன் அப்படின்னா டோபாலஜிக்கல் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவேன். ஸோ டோபாலஜிக்கல் ஸ்பேஸ். அண்டு டீங்கிறது என்ன சொல்லுவேன் அப்படின்னா டோபாலஜி. டி இஸ் அ டோபாலஜி ஃபார் எக்ஸ். ஸோ நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா டோபாலஜி. டீங்கிறது டோபாலஜி. ஆப்ஷன் ஏ தான் நம்மளோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குது அப்படின்னா, லெட் டி ஈக்குவல் டு ஆல் சப்செட்ஸ் ஆஃப் எக்ஸ் தென். ஸோ டீங்கிறது எக்ஸில் உள்ள எல்லா சப்செட்ஸும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வச்சுக்கிட்டு நம்ம கீழே உள்ள ஆப்ஷனில் எந்த ஆன்சர் கரெக்ட்னு சொல்லி கேட்குறோம். ஸோ எந்த ஆன்சர் அப்படின்னா எக்ஸு கமா டி இஸ் கால்ட் அ discrete topology. Discrete topological space. Every subsets of x. So எக்ஸில் உள்ள எல்லா சப்செட்ஸும் ஒரு டீங்கிற செட்டில் இருக்குது அப்படின்னா அந்த டீங்கிற செட்டை நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா டிஸ்க்ரீட் டோபாலஜி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டிஸ்க்ரீட் டோபாலஜி தான் ஆன்சர் கரெக்டு. இன்னொரு கண்டிஷன் இங்கே என்னென்னா எவ்ரி சப்செட்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஓப்பனாக இருக்கணும். நமக்கு இங்கே வந்து மற்றது சொல்லலை, இருந்தாலும் ஆல் சப்செட்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எல்லா சப்செட்டும் அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து அதை என்ன சொல்லலாம்னா டிஸ்க்ரீட் டோபாலஜி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். Let t equal to x comma pi then t is called dash topology on x. ஸோ முதல்ல பார்த்தோம் டிஸ்க்ரீட் டோபாலஜினா என்னன்னு பார்த்தோம். போன டெஃபினேஷனில் டிஸ்க்ரீட்னா என்னென்னு பார்த்தோம். அதாவது எக்ஸுங்கிற செட்டோட சப்செட்ஸ் எல்லாமே ஒரு செட்டில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து டிஸ்க்ரீட் டோபாலஜின்னு சொல்லுவேன். ஸோ இன்டிஸ்க்ரீட் அப்படின்னு சொன்னால் என்னென்னா ஒரு செட்டுக்கு நம்ம எப்படி சப்செட் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த செட்டில் கண்டிப்பாக எது சப்செட்டுன்னு சொல்லுவோம்னா பையும் எக்ஸும் அதோட சப்செட்டுன்னு தான் சொல்லுவோம். ஸோ எக்ஸுங்கிற செட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா
அது பையும் எக்ஸும் கண்டிப்பாக அதோட சப்செட்டுன்னு சொல்லுவோம். மற்ற சப்செட் மற்றது எல்லாம் வந்து ப்ராப்பர் சப்செட். இது வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்குமே இருக்கும். ப்ராப்பர் சப்செட் இல்லாமல் இருக்கிற 2 சப்செட்னால் பையும் எக்ஸும் அதே செட்டும். அப்போ இந்த பையும் எக்ஸ் மட்டும் ஒரு செட்டில் இருந்துச்சு அப்படின்னா அந்த டோபாலஜி நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா இன்டிஸ்க்ரீட் டோபாலஜி அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு இந்த கொஷினோட ஆன்சர் என்ன அப்படின்னா இன்டிஸ்க்ரீட் டோபாலஜி. இதுதான் இந்த கொஷினோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குது அப்படின்னா லெட் யூ denotes the collection of all open subsets of real numbers, then r comma u is called. யூங்கிறது ரியல் நம்பர்ஸோட ஓப்பன் செட். ரியல் நம்பர்ஸோட ஓப்பன் சப்செட்ஸ். ஸோ இப்படி இருக்கும்போது r comma யூங்கிறது என்னன்னு கேட்டிருக்காங்க. r comma u அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம்னா யூஷுவல் டோபாலஜின்னு சொல்லலாம். ஸோ 3 கண்டிஷன் டோபாலஜியில் உள்ள 3 கண்டிஷனையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுறது. டோபாலஜி அப்படிங்கிற டெஃபினேஷனில் 3 கண்டிஷன் இருக்கும். ஸோ அந்த 3 கண்டிஷனையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதனால நான் என்ன சொல்லுவேன்னா r comma uங்கிறது யூஸ்வல் டோபாலஜி. என்ன கண்டிஷன் அப்படின்னா இப்போ நான் r comma u அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா யூ பையும் யூவும் எதில் ஆரும் எதில் இருக்கும் அப்படின்னா டீயில் இருக்கும். ஓகேவா, இதை தான் டீன்னு எடுத்துக்கிறோம். இங்கே வந்து இதுதான் டி. ஓகேவா, அந்த மாதிரி யூனியன் ஆஃப் ஆல் எலமெண்ட்ஸ் யூனியன் எல்லாமே எதில் இருக்கும் அப்படின்னா அந்த டீக்குள்ளே இருக்கும். அதே மாதிரி இன்டர்செக்ஷன் 2 எலமெண்ட் எடுத்துக்கிட்டு நான் இன்டர்செக்ஷன் போடுறேன் அப்படின்னா அதுவும் எதில் இருக்கும் அப்படின்னா டீயில் இருக்கும். அதுதான் வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா டோபாலஜி அப்படின்னு சொல்லுவேன். ஸோ r comma u அப்படிங்கிறது என்னென்னா யூஷுவல் டோபாலஜி. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் லெட் x be a non-empty set and t be a family of subsets of x consisting of empty set pi and all these non-empty subsets of x whose complements are finite, then f is called. ஸோ இது வந்து ஒரு டெஃபினிஷன். ஸோ என்ன டெஃபினிஷன் அப்படின்னா கோஃபைனைட் டோபாலஜி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கோஃபைனைட் டோபாலஜிங்கிற டெஃபினிஷன் தான் இந்த டெஃபினிஷன். இங்கே பாருங்கள், எக்ஸ் ஹூஸ் காம்ப்ளிமெண்ட்ஸ், அந்த எக்ஸோட காம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே என்னவாக இருக்குன்னா ஃபைனைட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. காம்ப்ளிமெண்ட்ஸ் அதனால் கோஃபைனைட் டோபாலஜி. ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. இது கோஃபைனைட் டோபாலஜின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஃபைனைட் காம்ப்ளிமெண்ட் டோபாலஜின்னு சொல்லலாம். ஸோ இது ரெண்டுமே இந்த இதோட டெஃபினிஷன் தான். ஸோ ஃபைனைட் காம்ப்ளிமெண்ட் டோபாலஜினாலும் கோஃபைனைட் டோபாலஜினாலும் சேம் தான். ஸோ இதுதான் அதோட டெஃபினிஷன். ஸோ இந்த கொஷினோட ஆன்சர் கோஃபைனைட் டோபாலஜி. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குன்னா லெட் எக்ஸ் பி ஏ நான் எம்டி செட் அண்ட் ஒய் பி ஏ கலெக்ஷன் ஆஃப் சப்செட்ஸ் ஆஃப் எக்ஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் எம்டி செட் பை and all these non-empty subsets of x whose complements are countable, then t is called. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா இதுவும் டெஃபினிஷன் தான். ஸோ என்ன டெஃபினிஷன், எதோட டெஃபினிஷன் அப்படின்னா கவுண்டபிள் டோபாலஜி. முதல்ல பார்த்த டெஃபினிஷனுக்கும் இப்போ பார்க்குற டெஃபினிஷனுக்கும் சிம்பிள் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான். ஸோ இது வந்து கவுண்டபிள்னு வரும், அங்கே வந்து ஃபைனைட்னு வரும். ஸோ காம்ப்ளிமெண்ட்ஸ் வந்து கவுண்டபிள் வந்துச்சுன்னா கவுண்டபிள் டோபாலஜி, அதுவே ஃபைனைட்னு வந்துச்சு அப்படின்னா கோஃபைனைட் டோபாலஜி. ஓகேவா, ஸோ ஆன்சர் வந்து கவுண்டபிள் டோபாலஜி. நம்மளோட ஆன்சர் ஏ. ஓகேவா, ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குது அப்படின்னா சப்போஸ் தட் டி அண்ட் டி டேஷ் ஆர் 2 டோபாலஜிஸ் ஆன் எ கிவன் செட் எக்ஸ். If t dash contains t, then ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது t dash contains t d dash ரெண்டுமே என்னென்னா டோபாலஜி. இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு t dash t-ஆக இருக்கும்போது நம்மளோட ஆன்சர் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு தியரத்தோட ஸ்டேட்மெண்ட். இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா t டேஷ்ங்கிறது t dash இஸ் ஃபின்னர் தென் tன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி t dash contains t-ஆக இருக்கும்போது t dash இஸ் ஃபின்னர் தென் டீன்னு சொல்லுவோம். ஓகேவா, இல்லைனா ஸ்ட்ரிக்ட்லி ஃபின்னர்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ நம்மளோட ஆன்சர் டி டேஷ் ஃபின்னர் தென் டி. ஆப்ஷன் பி தான் நம்மளோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குது அப்படின்னா இஃப் எக்ஸ் இஸ் எ செட்
A dash for a topology on X is a collection B of subsets of X such that. ஸோ பார்ப்போம் என்னன்னு பார்ப்போம். இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. such that for each x belongs to x there is at least one basis element B containing x. If x belongs to the intersection of two basis elements B1 and B2, then there is another basis element B3 containing x such that B3 contains B1 intersection B2 சொல்லியிருக்காங்க. ஸோ இது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு டெஃபினேஷன் இருக்குது. என்னென்னா, let B be the collection of all circular regions in the plane. ஒரு plane the collection of the circular regions சொல்லியிருக்காங்க. அடுத்து செகண்ட் ஒன்று என்னென்னா, if P and P dash P bases for the topologies. T and T dash on X, then T dash is thinner than T. ஓகேவா? ஸோ இந்த டெஃபினேஷன் தான் இதோட ஆன்சர் சொல்லுவோம். ஸோ இது என்ன ஆன்சர் அப்படின்னா பேசிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ பியும் பி டேஷ் இந்த செகண்ட் தான் சொல்லுவோம். ஸோ இது பேசிஸ். ஓகேவா? இந்த கொஷினோட ஆன்சர் பேசிஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இஃப் பி இஸ் ஏ கலெக்ஷன் ஆஃப் ஆல் ஓப்பன் இன்டர்வல்ஸ் இன் த ரியல் லைன் A, B equal to x such that A less than x less than B, the topology generated by B is called the dash on the real line. ஸோ இது டெஃபினிஷன். ஸோ எதோட டெஃபினிஷன் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டோபாலஜியோட டெஃபினிஷன். ஸோ ஸ்டாண்டர்ட் டோபாலஜிங்கிறது என்னென்னா, ரியல் லைனில் உள்ள ஓப்பன் செட்ஸை பொறுத்து வர்றது தான் ஸ்டாண்டர்ட் டோபாலஜி. ஸோ ஆன்சர் ஸ்டாண்டர்ட் டோபாலஜி. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். If B is a collection of all half open intervals of the form closed A, open B equal to x such that A less than or equal to x less than B, the topology generated by B is called the. ஸோ இதுவும் டெஃபினிஷன் தான். ஸோ என்ன டெஃபினிஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, லோயர் லிமிட் டோபாலஜியோட டெஃபினிஷன். ஸோ லோயர் லிமிட் டோபாலஜிங்கிறது தான் இதோட ஆன்சர். ஓகேவா? இதை இன்னொன்று எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஆரோட ஸ்ட்ரிக்ட்லி ஃபின்னர் எதுலன்னா, இந்த லோயர் லிமிட் டோபாலஜி எதில் இருக்குன்னா, ஆர்லி ஸ்ட்ரிக்ட்லி ஃபின்னர் தென் ஸ்டாண்டர்ட் டோபாலஜின்னு சொல்லுவோம். ஸ்டாண்டர்ட் டோபாலஜி. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின், a dash sigma for a topology tau on X is a collection of subsets of X whose union is X. ஸோ என்ன ஆன்சர்னு பார்க்கலாம். இது ஆக்சுவலாக என்னென்னா சப்பேசிஸோட டெஃபினிஷன். ஸோ இதோட டெஃபினிஷன் இன்னும் வேறு மாதிரி எப்படி சொல்லலாம், சப்பேசிஸோட டெஃபினிஷன் எப்படி வேறு மாதிரி சொல்லலாம்னா, ஃபார் ஆல் G belongs to tau and for all points X belongs to G, there exists a finite number of open sets S1, S2 and so on Sn of sigma such that X belongs to S1 intersection S2 intersection and so on intersection Xn contains G.
ஸோ இந்த டெஃபினிஷனும் சொல்லலாம். ஸோ சப் பேசிஸோட டெஃபினிஷன் தான். இதில் யூனியன் வரும், இதில் இன்டர்செக்ஷன் வரும். ஸோ ரெண்டுமே சப் பேசிஸோட டெஃபினிஷன் தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குன்னா, let x belongs to x, a collection beta x of neighborhoods of x such that every neighborhood n of x contains some member m of beta x is called dash at x. ஸோ இது வந்து டெஃபினிஷன். ஸோ எதோட டெஃபினிஷன் அப்படின்னா லோக்கல் பேஸுங்கிற டெஃபினிஷன் தான் இந்த கொஷின். ஸோ இதோட ஆன்சர் லோக்கல் பேஸ். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குன்னா, a topological space x is said to be dash if it has a countable local base at each of its points. இதுவும் வந்து டெஃபினிஷன் தான். ஸோ எதோட டெஃபினிஷன் அப்படின்னா ஃபஸ்ட்டு கவுண்டபிள் ஸ்பேஸோட டெஃபினிஷன்ஸ். ஃபஸ்ட்டு கவுண்டபிள் ஸ்பேஸ். ஸோ ஆன்சர் ஃபஸ்ட்டு கவுண்டபிள் ஸ்பேஸ். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். a topological space x is said to be dash if it is topology has a countable base. ஸோ இந்த கொஷினோட ஆன்சர் என்ன அப்படின்னா செகண்ட் கவுண்டபிள் பேஸுங்கிறது தான் இதோட ஆன்சர். ஓகேவா, செகண்ட் கவுண்டபிள் பேஸுங்கிறது தான் இதோட ஆன்சர். ஆனால் ஃபஸ்ட்டு கவுண்டபிளுக்கும் செகண்ட் ஃபஸ்ட்டு கவுண்டபிளில் எல்லா பாயிண்ட்ஸ்லேயுமே வந்து கவுண்டபுளாக இருக்கும். அந்த பாயிண்ட்ஸ் வந்து கவுண்டபுளாக இருக்கும். ஆனால் இதில் வந்து இந்த டோபாலஜி வந்து அதில் இருக்க டோபாலஜி வந்து எல்லா பாயிண்ட்லேயுமே கவுண்டபுளாக இருக்கும். இதில் வந்து கவுண்டபிள் பேஸ் தான் இருக்கும். ஓகேவா, ஸோ கவுண்டபிள் பேஸ் மட்டும் இருந்தது அப்படின்னா அது செகண்ட் கவுண்டபிள் பேஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குது அப்படின்னா, let x and y be a topological spaces that then the dash on x cross y is the topology having as a basis the collection B of all sets of the form U cross V, where U is the open subset of X and V is an open subset of Y. ஓகேவா, ஸோ இதோட ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து ஆக்சுவலாக டெஃபினிஷன் தான். ஸோ இதுவும் டெஃபினிஷன் தான். ஸோ எதோட டெஃபினிஷன் அப்படின்னா ப்ராடக்ட் டோபாலஜி அப்படிங்கிறதோட டெஃபினிஷன். ஸோ ப்ராடக்ட் டோபாலஜியோட டெஃபினிஷன் தான் இந்த கொஷின். டைரக்ட் கொஸ்டின் தான் ப்ராடக்ட் டோபாலஜியோட டெஃபினிஷன். ஸோ ப்ராடக்ட் டோபாலஜியோட டெஃபினிஷன் தான் இது. எக்ஸும் ஒய்யும் டோபாலஜிக்கல் ஸ்பேஸாக இருக்கும்போது எக்ஸ் கிராஸ் ஒய்ங்கிறது பேசிஸ் கலெக்ஷன், இதோட கலெக்ஷன் தான். யூ கிராஸ் விங்கிறது இதோட கலெக்ஷன். இதில் யூங்கிறது என்னென்னா ஓப்பன் செட்டு எக்ஸில், இதில் விங்கிறது ஒய்யில் உள்ள ஓப்பன் செட்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். லெட் π1 from x cross y to x be defined by the equation π1 of x comma y equal to x. Let π2 from x cross y to y be defined by the equation π2 of x comma y equal to y. Then the maps π1 and π2 are called the dash of x cross y onto its first and second factors respectively. ஸோ இதில் வந்து இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா π1ஐயும் π2ஐயும் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ப்ரொஜெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ π1 π2ங்கிறது மேப்பு எக்ஸ் கிராஸ் ஒய் டு எக்ஸு, எக்ஸ் கிராஸ் ஒய் டு ஒய். எப்படி டிஃபைன் பண்ணணும்னா π1 ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு டிஃபைன் பண்ணியிருப்போம். π2 ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு ஒய்ன்னு டிஃபைன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த π1ஐயும் π2ஐயும் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ப்ரொஜெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். let x be a topological space with topology T if y is subset of x, the collection Ty equal to y intersection u such that u belongs to T is a topology on y is called. ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா சப்ஸ்பேஸ் டோபாலஜின்னு சொல்லுவோம். ஸோ சப்ஸ்பேஸ் டோபாலஜின்னு சொல்லுவோம் அது. ஸோ ஆன்சர் சப்ஸ்பேஸ் டோபாலஜி. ஒய் இப்போ சப்போஸ் ஒய்ங்கிறது சப்ஸ்பேஸ் ஆஃப் எக்ஸாக இருக்குது அப்படின்னா சப்ஸ்பேஸ் ஆஃப் எக்ஸாக இருந்தது அப்படின்னா இஃப் யூ இஸ் ஓப்பன் இன் ஒய் அண்டு ஒய் இஸ் ஓப்பன் இன் எக்ஸ், தென் யூங்கிறது எப்படி இருக்கும், யூ இஸ் ஓப்பன் இன் எக்ஸாக இருக்கும். ஓகேவா, ஸோ இது வந்து சப்ஸ்பேஸ் டோபாலஜின்னு சொல்லுவோம்.
நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் என்னென்னா ஐடென்டிஃபை த ட்ரூ ஸ்டேட்மெண்ட். ஸோ இதிலேருந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட்கள் எப்படி சொல்லியிருக்காங்க. A subset A of topological space X is said to be closed if the set X cross X minus A is open. Next வந்து in the discrete topology on the set X, every set is open. In R squared, the set X cross Y such that X greater than or equal to 0 and Y greater than 0 is closed. ஸோ இது எல்லாமே இந்த 3 ஸ்டேட்மெண்ட்னேமே என்னென்னா ட்ரூ தான். ஸோ இதுவும் ட்ரூ. ஓகேவா. டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் எக்ஸ் வந்து க்ளோஸ்டு எப்போனா எக்ஸ் மைனஸ் ஏங்கிறது ஓப்பனாக இருக்கும்போது. அடுத்து டிஸ்க்ரீட் டோபாலஜியில் எவ்ரி செட் இஸ் ஓப்பன். ரெண்டுமே ஓப்பன் செட்டுன்னு தான் சொல்லுமா. டிஸ்க்ரீட் டோபாலஜி அப்படின்னா எக்ஸில் உள்ள எல்லா சப்செட்டுமே ஓப்பனாக எடுத்துக்கிறது தான் நம்ம வந்து டிஸ்க்ரீட் டோபாலஜியோட டெஃபினிஷனே. ஸோ இதுவும் ட்ரூ. நெக்ஸ்ட்டு வந்து த செட் எக்ஸ் கிராஸ் ஒய்ங்கிறது எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 இருக்கும்போது ஒய் கிரேட்டர் தென் 0 இருக்கும்போது எப்படி இருக்குன்னா க்ளோஸ்டாக இருக்கும். இதுவும் ட்ரூ. ஸோ ஆன்சர் வந்து டி, ஆல் த எபோங்கிறது தான் ஆன்சர். எல்லாமே ட்ரூ. Next question, same. Identify the true statement. Given a subset A of a topological space X, the interior of A is the union of the open sets contained in A. இது வந்து true statement. Next இருக்க வந்து closure of A is defined as the intersection of all closed sets containing A. Closure of A ஒரு ஏங்கிற செட்டோட closure வந்து எப்படி இருக்கும்னா intersection of all closed செட்டாக இருக்கும். ஸோ இதுவும் true. Next third வந்து a set A that is closed in the subspace Y may or may not be closed in the longer space X. இதுவும் ட்ரூ தான். ஸோ ஆன்சர் வந்து ஆல் த எபோங்கிறது தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். let A be the subset of a topological space X and if X is a point of X, then X is dash of A if every neighborhood of X intersects A in some points other than X itself. ஸோ அந்த பாயிண்ட்டை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸோ எக்ஸுங்கிறது நெய்பர்ஹுட்ஸ் இன்டர்செக்ஸாக இருக்கும்போது நான் அந்த பாயிண்ட் என்ன சொல்லுவேன் அப்படின்னா மீன் பாயிண்ட்டுன்னு சொல்லுவேன், க்ளோஸ்டர் பாயிண்ட்டுன்னு சொல்லுவேன், அக்குமுலேஷன் பாயிண்ட்டுன்னு சொல்லுவேன். ஸோ மூணுமே சேம் தான். எப்படி வேண்டாம், எந்த நேமில் வேண்டாலும் இந்த பாயிண்ட்டை சொல்லலாம். அப்போது ஆன்சர் ஆல் த எபோங்கிறது தான் நம்மளோட ஆன்சர். டி தான் நம்மளோட ஆன்சர். ஓகே, இந்த வீடியோவில் நான் 20 கொஷின் தான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். டோபாலஜிலேருந்து நானாக ரெடி பண்ண கொஷின்ஸ் பிஜிடிஆர்பியில் கொஷின்ஸ் எப்படி இருக்கலாம் அது ரிலேட்டடாக கொஷின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணதில் ஒரு 20 கொஷின் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருக்குமே என்னோட ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக எக்ஸாமில் பாஸ் பண்ணி எல்லாருமே போஸ்டிங் போவீங்க. வீடியோ பார்க்குற எல்லாருமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேனலை ரெஃபர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.